உலகத்திலேயே சிறந்த கணவர் இவர் தான் அப்படின்னு வனிதா விஜயகுமார் அவர்கள் யாரை சொல்கிறாங்கன்னு இப்போ ரொம்பவே சமூக வலைதளங்களில் அதிகமாக அந்த விஷயம் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. சீரியல் டிவி நிகழ்ச்சின்னு ரொம்ப பிஸியாக இருந்து வராங்க வனிதா விஜயகுமார். பிரபல நடிகர் விஜயகுமாரின் மகளான வனிதா விஜயகுமார் விஜயின் நடிப்பில் வெளியான சந்திரலேகா திரைப்படத்தின் மூலமாக நாயகியாக அறிமுகமானாங்க. பிறகு சில படங்கள் நடித்து வந்த வனிதா விஜயகுமார் திருமணத்திற்கு பிறகு நடிப்பிலிருந்து விலகினாங்க. பிறகு வனிதாவை பற்றி பல சர்ச்சை மற்றும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த நிலையில் கமலஹாசன் தொகுத்து வழங்கிய பிக்பாஸ் சீசன் 3 மூலமாக போட்டியாளராக களத்தில் இறங்கினாங்க. அதன் பிறகு மீண்டும் ரசிகர்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சாங்க வனிதா. பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலம் கிடைத்த புகழால் வனிதா விஜயகுமாருக்கு மீண்டும் பட வாய்ப்புகள் கிடைக்க துவங்குச்சு. அதோட சீரியல்களிலும் டிவி நிகழ்ச்சிகள்லையும் கலந்து கொள்ள துவங்கினாங்க வனிதா. பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு மீண்டும் பிஸியாக வலம் வந்தவங்க தன் மனதில் பட்டதை தயங்காமல் பேச ஆரம்பித்தாங்க. அதற்கப்புறமாக சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் நடிகை வனிதா அவர்கள், என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததிலேயே உலகில் மிகச்சிறந்த கணவர் என் குழந்தை என்னுடைய தந்தை விஜயகுமார் அவர்கள் தான். அவருக்கு 2 மனைவிகள் இருந்தாலும் 2 மனைவிகளுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு அவர்கள் இருவருக்கும் சரிசமமான அன்பையும் உரிமையும் கொடுத்து வந்திருக்கிறார். இதெல்லாம் எங்கேயும் நடக்காத ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு இப்போ பார்த்தோன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பற்றி எல்லோருமே பேசி வந்துட்டுருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இப்போ பார்த்தோன்னா நடிகை சீதா வீட்டில் பார்த்தீங்கன்னா திருட்டு போயிருக்கு நகை அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் சினிமாவில் ஆண் பாவம் திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகி ரஜினிகாந்த், விஜயகாந்த் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்து பிரபலமானாங்க சீதா. தற்போது தமிழ் சினிமாவில் குணச்சித்திர நடிகையாக வலம் வராங்க. இவங்க தன்னுடைய வீட்டில் வைத்திருந்த 2.5 பவுன் நகை காணாமல் போனதாக போலீஸாரில் இப்போ பார்த்தோன்னா புகார் கொடுத்துருக்குறாங்க. இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் தன்னுடைய வீட்டில் வைத்திருந்த நகை காணோம்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இப்போ இந்த வழக்கை பதிவு செய்து விசாரணைகளை நடத்தி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது போன்ற விஷயங்களை பற்றி அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இதே போல் நடிகர் நடிகைகளுடைய வீட்டில் ஏதாவது ஒன்று காணாமல் போய்கிட்டே இருக்குது. பல பிரபலங்களும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இது போல் கம்ப்ளைண்ட் பண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. யார் என்ன எதற்காக செஞ்சாங்க அப்படின்றத சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது.